4 நாளா ஆளை காணும். சும்மா காலையில இருந்து டீ குடிக்க போவாங்க. கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நடந்தா போவாங்க. கோயம்புத்தூருக்கா? இல்லப்பா, நீங்க வேற அதெல்லாம் நம்பிடாதீங்க. நம்பிடாதீங்க. நீ போனியா இல்லையா? இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் சரி, ஓகே. இந்த தாண்டி உங்களுக்கு அதெல்லாம் விட்டுருவாங்கன்னா உண்மைதானே இது. அதாவது சும்மா காலையில இருந்து டீ குடிக்க போவாங்க. கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு நடந்தா போவாங்க. போயிட்டு வந்து 4 நாளா ஆளை காணும். என்னன்னு தேடினா சும்மா கோயம்புத்தூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்துட்டாரு. ஐயோ சார், நீங்க வேற பெரிய ட்ரோல் மெட்டீரியல் வேணா சார். இன்னும் விஜய் சாருக்கு 2 படம் வச்சிருக்காரு. இன்னி வரைக்கும் இந்த வினோத்தோட குணமும் மாறல, எதுவுமே மாறலைங்க. கண்டினியூஸ் ஹிட்டு, வரிசையாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு குணம் கூட மாறாத ஒரு பர்சன்னா இவருக்கு இருக்க காமெடி சென்ஸ் யாருக்குமே கிடையாது. எல்லா சீரியஸ் டைரக்டரும், நீங்கள் சங்கர் எடுத்துக்கோங்க, இவரை எடுத்துக்கோங்க, எல்லா சீரியஸ் டைரக்டருக்கும் அப்படியே இப்படி கையை வச்செல்லாம் போஸ் கொடுத்து ஸ்டில்லு கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. ஒன்றா நம்பர் போக்கிரி மொல்ல மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ காமெடி சென்ஸ். வினோத் சார் பாப்பா இது என்ன மாட்டி விடுற செஷன் மாதிரி இருக்கு எனக்கு. சார், இன்ஃபேக்ட் முதல் படத்தில் நட்டி வந்து அப்போது இந்தியாவே அறிஞ்ச ஒரு சினிமோட்டோகிராஃபர். அவர் தான் கண்டிப்பாக என் படத்தை ஹீரோன்னு அவர் ரொம்ப விடாப்படியாக உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு அது டக்குன்னு ஏற்றுக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சா? ஷாக் ஆகிட்டுங்க. நட்டியா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு, காலையில் கூட சொல்லுப்பான்ட்டேன். நட்டி சார் வந்து சார் டைரக்ட் பண்ண படத்தில் கேமரா அசிஸ்டன்ட். டேய், அவனா எனக்கு நல்லா தெரியும்டா. அவன் ராஜஸ்தான்ல ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கேன். சரி, அவனை வேணுன்றாரு. என்னன்னா அனுபவம் வாய்ந்த ஒரு ஏமாத்துறவனா இருக்கணும். படம் பார்த்து முடிச்சுட்டு வாட் இட் மனோபாலா சார் செட் ஃபர்ஸ்ட் காப்பி கார் பார்த்துட்டு அங்கே வந்து டப் பண்ணி முடிச்சுட்டு இவங்க பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சாருக்கு வந்து 17 மோதிலால் ஸ்ட்ரீட்னு ஆஃபீஸ், அது வந்து ஃபேமஸ் அந்த இடம். அந்த இடத்துக்கு நிறைய பேர் சினிமாவில் போயிருக்காங்க. அது வந்து அந்த சரவணா ஸ்டோர் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு. அங்கே பார்க்குறாங்க. நான் வந்து கொடுத்துட்டு என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாக ரூமுக்கே போகல. ஸோ போயிட்டு அந்த 4 ஹவர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. நான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் பார்த்துட்டோம், மேனேஜர் வந்து ஒருத்தர் இருந்தார், பார்த்துட்டோம், நல்லாயிருக்கு சார், இதை சார் பேசணும்னு சொன்னாங்க. சார்கிட்ட கொடுத்தேன். எங்கடா போயிட்ட நீ, உனக்காக பொக்கே கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நான் வரேன், காலைல வரேன், டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னொடனே, நான் இந்த மாதிரி படம் இருந்தால் டி நகரே விலைக்கு கேட்டிருப்பேன்டா, நீ பாட்டுக்கு அங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ப்ரொடியூசர் எல்லாருமே கூப்பிட்டு அது வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கண்டினியூஸாக வேலை செஞ்சிட்ருந்தோம். ஸோ இவங்க எல்லோரும் ஒரு 10 பேர்கிட்ட பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க அந்த டைமில். ஸோ அப்போவே ஒரு ரிலீஃப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் யாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்ல. அங்கேருந்து எல்லாருமே ஷோ போட ஆரம்பித்து எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்தது.